நமக்கு விதவிதமாக சாப்பிடணும்னு நினச்சா பல பல ஹோட்டல்ஸ் ஞாபகம் வரும். ஆனால் நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னு நினச்சா நம்மளோட அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது, எவ்வளவு சாப்பிட்டா நம்ம வயிறு நிறையும் அப்படின்னு. ஒரு அம்மா இரக்கத்தோடையும் பரிவோடையும் பாசத்தோடையும் பரிமாறுற மாதிரி யாரும் மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி தாயுள்ளம் கொண்ட இரக்க குணம் கொண்ட ஒருத்தர கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சோற்று கணக்கு. இது கதை இல்லைங்க, உண்மையான நிகழ்ந்த சம்பவத்தை கதையாக எழுதியிருக்கிறாரு ஆசிரியர் அவர்கள். கெத்தில் சாஹிப் அப்படின்னு யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைல்ல. அவர் யாருன்னா திருவனந்தபுரம் சாலை பஜாரில் இப்போதும் ஸ்ரீ பத்மநாப தியேட்டர் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் அந்த காலத்தில் அவரோட சாப்பாட்டு கடை இருந்ததான். 1960-70களில் அங்கே சாப்பிடாதவங்க அந்த திருவனந்தபுரத்தில் யாருமே இருந்ததில்லையா. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க சைவம் சாப்பிட்றவங்களா இருந்திருப்பாங்களாம். 1978 கெத்தில் சாஹிப் சாகர வர அந்த கடை நடந்துட்டு இருந்தது. இப்போதும் அந்த கடை இருக்குது. அவரோட உறவினர்கள் அவர் கடை வச்சிருந்த இடத்துலையே இப்போவும் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கெத்தில் சாஹிப்பின் மகன் இன்னமும் பல இடங்களில் கடை நடத்தி வராரு. அந்த காலத்தில் கெத்தில் சாஹிப் சமைக்கிற மீன் குழம்புக்கும் கோழி குழம்புக்கும் எவ்வளவு சுவை இருந்ததோ இன்னமும் அந்த சுவை மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றும் கூட்டம் கூட்டமாக வந்து காத்து கிடந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்களாம் அந்த சுவையான சாப்பாட்டுக்காக. முபாரக் ஹோட்டலில் சாப்பிட்டாதான் திருவனந்தபுரம் வந்ததாகவே அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க பலரும் உண்டு. ஆனால் கெத்தில் சாஹிப் சோற்றுக்கடை வேறு ஒரு விஷயம். அதை சொன்னாதான் புரியும். அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓலை வேய்ந்த 15 அடிக்கு 8 அடி கொட்டகை, மூங்கிலை கட்டி செய்த பெஞ்ச், மூங்கிலாலான மேஜை, கொட்டகை 4 பக்கமும் திறந்து கிடக்கும். வெயில் காலத்தில் சிலு சிலுவென காற்றோட்டமாக இருக்கும். மழை காலத்தில் நல்லாவே சாரல் அடிக்கும். கேரளத்தில் மழைக்காலம் தானே அதிகம். இருந்தாலும் கெத்தில் சாஹிப்பின் ஹோட்டல் எந்நேரமும் கூட்டமாகவே இருக்கும். எந்நேரம்னா சொன்னேன் இல்லை, அவர் எங்கே எந்த நேரமும் கடை திறந்து வச்சிருக்காரு. மத்தியானம் 12 மணிக்கு கடையை திறப்பாரு, 3 மணிக்கெல்லாம் மூடிடுவார். அதன் பிறகு சாயங்காலம் 7 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கு மூடுவார். காலை 11 மணிக்கே கடையின் முன்னால ஒட்டு திண்ணையிலும் எதிர்பக்கம் ரஹ்மத் விலாஸ் என்ற தையல் கடையிலையும் அருணாச்சலம் செட்டியார் அண்ட் சன்ஸ் வணிக கடையின் குடோனோட வாசல்லையும் ஆட்கள் காத்துட்டு நிற்பாங்க. காத்து கிடக்கிறதுல பாதி பேர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் தேவையில்லாத அரசியல் கட்டுரைகள் விவாதம் செய்து சமயம் போக்கிட்டு இருப்பாங்க. அந்த சாஹிப்போட கடையை திறப்பதற்கு அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசல்ல தொங்கப்பட்டிருக்கும் சாக்குப்படுதாவை மேலே தூக்கி சுருட்டி வைப்பது தான். சாக்குப்படுதா மேலே தூக்கி கட்டின உடனே கூட்டம் கூட்டமாக உள்ளே போய் உட்காந்துடுவாங்க ஆளுங்க. கெத்தில் சாஹிப்பு பார்க்கறதுக்கு முரட்டத்தனமாகவும் கம்பீரமாகவும் இருப்பார். 7 அடி உயரம், தூண் தூணாக கை கால்கள், அம்மை தழும்பு நிறைந்த பெரிய முகம் அவருக்கு. ஒரு கண் அம்மை போட்டு கலங்கி சோழி போல இருக்கும், இன்னொரு கண் சிறிது சிறிதாக சிவப்பாக தீக்கங்கு போல இருக்கும். தலையில வெள்ளை வலை தொப்பி, மீசையில்லாத வட்டத்தாடிக்கு மருதாணி போட்டு சிவப்பாக வச்சிருப்பாரு. இடுப்புல கட்டம் போட்ட லுங்கி, அதன் மேல பட்டையான பச்சை பெல்ட். மலையாளினாலும் கெத்தில் சாஹிப்புக்கு மலையாளம் பேச வராது, அரபி மலையாளம்தான். அவரது குரலையே அதிகம் கேட்க முடியாது. கேட்டாலும் ஓரொரு வார்த்தை தான் பேசுவார். சாப்பாடு ரெடின்னு யாரையும் அழைக்க தேவையில்லை. உள்ளே இருந்து கறி குழம்பும் பொரித்த கோழியும் கொஞ்சம் வறுவலும் கறிமீன் பொல்லலும் மத்தி கூட்டம் எல்லாம் கலந்து மனம் ஏற்கனவே அழைத்து கொண்டிருக்கும் எல்லாவரையும். இவ்வளவு ருசியான சாப்பாட்டுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெத்தில் சாஹிப்பே எல்லா ஜாமானையும் போய் வாங்கிட்டு வருவாராம். மீன், கோழி, அது மட்டுமல்ல அரிசி, மளிகை ஜாமான் எல்லாத்தையும் அவரே நின்று பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாராம். குவாலிட்டியில் ஒரு எல்லிட வித்தியாசம் இருந்தால் கூட அந்த பொருளை வாங்க மாட்டாராம். கொஞ்சம் மீன் அவருக்கு காயல்ல இருந்து வரும். பிடிச்ச உடனே அப்படியே தூக்கிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிடுவார். என்ன செய்வாரோ, அவர் கடையில் சாப்பிட்ட 15 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஒரு சாப்பாட்டு பொருள் கூட மிக சிறந்த ருசியை என்ற நிலையிலிருந்து கீழே வந்ததே இல்லை. அதை எப்படி சொல்லி விளக்குவதென்றே தெரியவில்லை. நேர்மை மட்டுமல்ல, கணக்கும் கூட தான். சாஹிப் கடையில் குழம்பும் பொரியலும் எப்போதும் நேராக அடுப்பிலிருந்து சூடாக கிளம்பி வரும். வரும் கூட்டத்தை முன்னரே கணித்து விடுவார். அதற்கேற்ப அடுப்பில் ஏற்றிக்கொண்டே இருப்பார். அவரும் அவரது பீபியும் 2 பையன்களும் 2 உதவியாளர்களும் தான் சமையல் செய்வதற்கு. அவர்கள் அனைவரும் சாஹிப்புக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர் மூக்காலேயே ருசி கண்டுபிடிப்பார். ஆனால் இதெல்லாம் சும்மா சொல்வது தான். அங்கே ஒரு தேவதை குடியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, தேவதை இல்லை,
ஜின். அரேபியாவிலிருந்து வந்த ஜின் அல்ல. அரேபியாவிலிருந்து வந்த ஜின் அல்ல. மலபாரில் ஏதோ கிராமத்தில் பிறந்து கல்லாயிப்புழையின் தண்ணீர் குடித்த ஜின். கெத்தேல் சாஹிப்பின் பூர்வீகம் மலபார். மற்றபடி அவரை பற்றி எதுவும் தெரியாது. அவர் பேசுவதே இல்லை. அவரை யாராவது மனவசியம் செய்து பேச வச்சாதான் உண்டு. பஞ்சம் பிழைக்க வந்த குடும்பம். சிறு வயதிலேயே சாஹிப் தெருவுக்கு வந்துட்டாரு. 20 வயது வரை கையில் பெரிய கெட்டிலுடன் டீ சுமந்து விற்று கொண்டிருந்தார். அந்த பெயர் அப்படிதான் வந்தது. அதன் பிறகு சாலையோரத்தில் மீன் பொரித்து விற்க ஆரம்பிச்சாரு. மெல்ல சாப்பாட்டு கடை. கெத்தேல் சாஹிப்பின் கையால் குடிச்ச சாயாவுக்கு பிறகு இன்னைக்கு வர நல்ல சாயாவை குடிச்சதே இல்லை என்று அனந்தன் நாயர் ஒரு முறை சொல்லியிருக்காரு. சாட்சாத் கௌமுதி பாலகிருஷ்ணனே சாஹிப் கையால் டீ குடிக்க கழக்கூட்டத்திலிருந்து சாலை பஜாருக்கு வருவார் என்றார்கள். சாஹிப்புக்கு ஒரு குறையும் இல்லை. அம்பலமுக்கில் பெரிய வீடு, கூட்டு குடும்பம். நகரில் 7-8 கடைகள் உண்டு. 3 பெண்களை கட்டி கொடுத்துட்டாரு. 3 மாப்பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தாரு. எல்லாம் ஹோட்டல்லேருந்து சம்பாதித்ததுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அவரது வியாபார முறையை சொன்னால் ஆச்சரியப்பட தான் செய்வீங்க. சாஹிப் சாப்பாட்டுக்கு காசு வாங்குவதில்லை. டீ விற்ற காலம் முதலே உள்ள பழக்கம் இது. கடையின் முன்னால் ஒரு மூலையில் சிறிய தட்டியால் மறைக்கப்பட்டு ஒரு தகர டப்பா உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும். சாப்பிட்டுட்டு போகிறவங்க அதில் எவ்வளோ வேணுமானாலும் காசு போடலாம். யாரும் பார்க்க போவதில்லை. போடாமலும் போகலாம். எத்தனை நாள் போடாமல் போனாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் கெத்தேல் சாஹிப் அதை கவனிக்கவே மாட்டார். தெருவில் சட்டை போடாமல் காக்கி நிக்கரும் வட்ட தொப்பியுமாக அலைந்த டீ பையனாக இருக்கும்போதே கெத்தேல் சாஹிப் அப்படிதான். ஒரு சின்ன டப்பா அவர் அருகே இருக்கும். அதில் விரும்பினா காசு போட்டால் போதும். விலை கேட்கக்கூடாது, சொல்லவும் மாட்டார். ஆரம்பத்தில் சில சண்டியர்களும் தெரு பொறுக்கிகளும் வம்பு செஞ்சுருக்காங்க. அதில் பணத்துக்கு பதிலாக காகிதங்களை மடித்து கூட போட்டிருக்காங்க. அந்த டப்பாவையே தூக்கிட்டும் போயிருக்காங்க. மாத கணக்கில் வருட கணக்கில் சும்மாவே டீ குடிச்சிருக்காங்க. கெத்தேல் சாஹிப்புக்கு அவர்கள் முகம் கூட நினைவிருப்பது போல தெரியாது. ஒரே ஒரு முறை கெத்தேல் சாஹிப் ஒருவனை ஓங்கி அரைஞ்சாரு. எதுக்குன்னு கேட்குறீங்களா? வெளியூர்காரி ஒருத்தி சாலையில் மல்லி மிளகு சீரகம் புடைத்து கூலி வாங்கும் ஏழை பெண். எங்கோ தமிழ்நாட்டிலேருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவ. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சட்டம்பித்தனமா தப்பான முறையில் அவளை பார்த்தான். ஒரு அறை விட்டாரு பாருங்க. சாலை முழுக்க அந்த சத்தம் கேட்டிருக்கோம். தப்பான எண்ணத்தோடு பார்த்த குட்டன் பிள்ளை காது மூக்கும் வாயும் ரத்தமாக ஒழுக அப்படியே விழுந்து பிணம் போல கிடந்தாரு. கெத்தேல் சாஹிப் ஒன்றும் நடக்காது போல மேற்கொண்டு டீ விற்க ஆரம்பித்தார். பிறகு குட்டன் பிள்ளையை அவரது ஆட்கள் தூக்கிட்டு தான் போனாங்க. 18 நாட்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்தவர் பின்னர் எழுந்து நடமாடவே இல்லை. காது கேட்காமலே போயிடுச்சு அந்த ஆளுக்கு. தலை எந்த நேரமும் நடுங்கி கொண்டே இருக்கும். அடிக்கடி வலிப்பு வந்தது. 7 மாதத்துக்கு அப்புறம் கரமனை ஆற்றில் குளிக்க போகும்போது வலிப்பு வந்து ஆற்றுக்குள்ளார போனவரை ஊதிப்போன சடலமாக தான் எடுக்க முடிஞ்சது. ஒரு மாப்பிள்ளை எப்படி குலநாயரை அடிக்கலான்னு கிளம்பி வந்த கும்பலை மகாதேவர் கோயில் ட்ரஸ்டி அனந்தன் நாயர் போய் சோழிமயிர பாருங்கடே, நியாயத்தை விட்டு கழிச்சா சில சமயம் துலுக்கம் கையால் சாவணும்னு இருக்கும், சில சமயம் எறும்பு கடிச்சும் சாவு வரும் என்று சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன பிறகு சாலை பஜாரில் மறு பேச்சு இல்லை. நான் முதலாக கெத்தேல் சாஹிப் கடைக்கு சாப்பிட வந்தது 68. என் சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கம் ஒசரவிலை. அப்பாவுக்கு கோட்டாற்றில் ஒரு ரைஸ் மில்லில் கணக்கு பிள்ளை வேலை. நான் நன்றாக படித்தேன். 11ஆம் வகுப்பு ஜெயிச்சதும் காலேஜில் சேர்க்க வேணும் அப்படின்னு அப்பா நினச்சாரு. அப்பாவோட சம்பாத்தியத்தில் அதை நினச்சி கூட பார்த்துருக்கக்கூடாது. ஆனால் சொந்தத்தில் ஒரு மாமா திருவனந்தபுரம் பேட்டையில் இருந்தார். ஒரு சுமாரான அச்சகம் வச்சிருந்தாரு. அவர் மனைவிக்கு தாழக்குடி. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அப்பா என்ன கைப்பிடிச்சு மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் முதலாக பார்த்த நகரம் திருவனந்தபுரம். மாமாவுக்கு வேறு வழி இல்லை. அவரை சின்ன வயசில் அப்பா தூக்கி வளர்த்துருக்காரு. யூனிவர்சிட்டி காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிக்க சேர்ந்தேன். அப்பா மன நிறைவுடன் கிளம்பி போனார். ₹1 என் கையில் கொடுத்துட்டு, வச்சுக்கோ, செலவு செய்யாத, எல்லாம் மாமா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்தா சுப்பம்மா, உனக்கு இவன் இனிமே மருமோன் மட்டும் இல்லை மகனுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு அப்பா. மாமனுக்கு மனம் இருந்ததா என்பது எனக்கு இன்றும் சந்தேகம்தான். மாமிக்கு கொஞ்சம் கூட மனம் இல்லை என்பது அன்னைக்கு சாயங்காலம் சாப்பிடும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் அப்பளம் பொரியல் சாம்பாருடன் சாப்பாடு வைக்கும்போது என்னை சாப்பிட கூப்பிடவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுப்படியில் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் விட்ட சோறு அதிலேயே விடப்பட்ட குழம்புடன் இருந்தது. அவமானங்களும் பட்டினியும் எனக்கு பழக்கம்தான். எல்லாவற்றையும் பொறுத்து போனேன்.
பொறுத்து போக போக அவை அதிகமாக ஆயின. வீட்டில் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டியிருந்தது. கிணற்றிலிருந்து குடம் குடமாக தண்ணீர் பிடித்து வைக்க வேண்டும். வீட்டை தினமும் கூட்டி பெருக்க வேண்டும். அவளுடைய 2 பெண்களையும் பள்ளிக்கூடம் கொண்டு செல்ல வேண்டும். மூத்தவள் ராமலக்ஷ்மி 8வது படிக்கிறா. அவளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்து அவள் வீட்டு பாடத்தையும் செய்து கொடுக்கணும். இரவு சமையலறையை கழுவி விட்டு படுக்க வேண்டும். இவ்வளவுக்கும் எனக்கு அவர்கள் கொடுத்தது திண்ணையில் ஒரு இடம், 2 வேளை ஊறிய சோறும் ஊறுகாயும். எந்நேரமும் மாமி அதிருப்தியோடு இருந்தா. நான் உண்ணும் சோற்றால் அவர்கள் கடனாளி ஆகி கொண்டிருப்பதாக சொன்னா. நான் புத்தகத்தை விரிப்பதை பார்த்தாலே அவளுக்கு வெறி கிளம்பி கத்த ஆரம்பிச்சிடுவா. நான் எதையும் அப்பாவுக்கு எழுதவில்லை. அங்கே வீட்டில் இன்னும் 2 தம்பிகளும் ஒரு தங்கையும் இருந்தாங்க. பாதி நாள் ரைஸ் மில்லில் அரிசி படைப்பவர்கள் பாற்றி கழித்து போடும் கருப்பு கலந்த குருணை அரிசியை தான் கஞ்சியா காய்ச்சி குடிப்போம். ஓடைக்கரையில் வளரும் கொடுப்பைக்கீரை குழம்பதான் என் நினைவு தெரிஞ்ச நாள் முதலா தினமும் சாப்பிட்டு வந்தேன். தேங்காய் கூட இல்லாமல் கீரையை வேக வைத்து பச்சை மிளகாய் புளி போட்டு கடைந்து வைத்த குழம்பு. பல சமயம் பசி வேகத்தில் அந்த மணமே வாயில் நீருற செய்யும். என்றாவது ஒரு நாள் அம்மா துணிந்து 4 நாவுக்கு மத்தி சாலை வாங்கினா அன்றெல்லாம் வீடெங்கும் மணமாக மணக்கும். அந்த மீன் குழம்புக்கு நல்ல அரிசி போட்டு சோறு சமைப்பா. நாள் முழுக்க தியானம் போல மத்தி குழம்பு நினைப்பு தான் இருக்கும். எத்தனை முயன்றாலும் மனதை வேறெங்கும் செலுத்த முடியாது. அம்மா கடைசியில் சட்டியில் ஒட்டிகிட்டு இருந்த குழம்ப கொஞ்சம் சோற்றை போட்டு துடைத்து பிசைந்து வாயில் போடப்போனா அதிலும் பங்கு கேட்டு தம்பி போய் கையை நீட்டுவான். கல்லூரிக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. பல முறை சுற்றி வளைத்து மாமாவிடம் சொன்னேன். கடைசியில் நேரடியாகவே கேட்டேன். உங்கள் அப்பாவுக்கு எழுதி கேளு, இங்கே தங்கி சாப்பிட தான் நான் சொல்லியிருக்கேன் என்றார். அப்பாவுக்கு எழுதுவதில் அர்த்தமே இல்லை என்று எனக்கு தெரியும். 1 வாரம் சென்ற பிறகு என்னை காலேஜிலேருந்து நின்றுக்க சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் கிளாஸ் வந்தால் போதும்னு சொன்னாங்க. நான் பித்து பிடிச்சவன் போல அலைஞ்சு திரிஞ்சேன். தம்பானூர் ரயில் நிலையத்திற்கு சென்று நாளெல்லாம் இரும்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன். விதவிதமாக 1000 முறை தண்டவாளத்தில் விழுந்து விழுந்து செத்தேன். அப்போதுதான் என்னுடன் படித்த குமாரப்பிள்ளை என்ற ஒரு மாணவன் ஒரு வழி சொன்னான். என்னை அவனே கூட்டிக் கொண்டு போய் சாலையில் கே நாகராஜ பணிக்கர் அரிசி மண்டியில் மூட்டை கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்த்து விட்டான். சாயங்காலம் 5 மணிக்கு வந்தால் போதும். இரவு 12 மணி வரை கணக்கு எழுத வேண்டும். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பளம். 40 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்தாரு. அதை கொண்டு போய் ஃபீஸ் கட்டினேன். தினமும் வீடு சென்று சேர 1 மணி 2 மணி ஆயிடும். காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். காலேஜ் இடைவெளிகளில் படித்தாதான் உண்டு. கிளாஸில் நல்ல கவனமாக கேட்குற பழக்கம் எனக்கு இருந்தது. நேரம் தான் போதவில்லை. யூனிவர்சிட்டி காலேஜிலிருந்து செக்ரட்டரியேட் வழியாக குறுக்காக பாய்ந்து கரமனை வழியாக சாலை பஜாருக்கு போக 3/4 மணி நேரம் ஆயிடும். சண்முகம் பிள்ளை கடைசி கிளாஸ் எடுத்தாருன்னா 4:30 மணி வரை கொண்டு போவார். நான் போவதற்கு தாமதமானால் பரமசிவம் கணக்கு பார்க்க வந்து உட்கார்ந்துருவார். அதன் பிறகு போனாலும் பிரயோஜனம் இல்லை. வாரத்தில் 4 நாட்கள் தான் சரக்கு வரும். அதில் 1 நாள் போனால் வாரத்தில் 1/4 பங்கு வருமானம் இல்லாமல் போனது போல. முதல் மாதம் எனக்கு பணமே தரப்படவில்லை. வரவேண்டிய 15 ரூபாயையும் பணிக்கர் முன்பணத்தில் வரவு வச்சிட்டாரு. நான் காலையில் எழுந்ததும் மாமி என் முன்னாடி ஒரு நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போனா. நான் வந்த நாள் முதல் சாப்பிட்ட ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு எழுதப்பட்டிருந்தது. ஒரு வேலைக்கு 2 அணா கணக்கு போட்டு மொத்தம் 48 ரூபாய் என்ற பற்றில் இருந்தது. எனக்கு தலை சுற்றியது. மெதுவாக சமையலறைக்கு போய், என்ன மாமி இது என்றேன். சோறு சும்மா போடுவாளா? நீ இப்போ சம்பாதிக்கிறல்ல, கொடுத்தாதான் உனக்கு மரியாதை எனக்கும் மரியாதை அப்படின்னு சொன்னான். கணக்கு தப்பாக இருந்தால் சொல்லு பார்ப்போம். நான் அப்பமே இருந்து 1 நாள் விடாமல் எழுதிட்டு வாரேன். நான் கண் கலங்கி தொண்டை அடைத்து பேசாமல் என்றேன். பின்பு, நான் இப்படின்னு நினைக்கல மாமி. எனக்கு அவ்வளோ ஒன்றும் கிடைக்காது. ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், அதுக்காக தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு மாமிக்கிட்ட சொன்னேன். இந்த பாரு, நான் உனக்கு என்னத்துக்கு சும்மா சோறு போடணும்? எனக்கு 2 பெண் மக்கள் இருக்குது. நாளைக்கு அதுகளை ஒருத்தன்கிட்ட அனுப்பணும்னா பணமும் நகையுமா எண்ணி வைக்கணும். பார்த்துக்கோ. கணக்கு கணக்காக இருந்தால் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை. நான் மெல்லிய குரலில், இப்போ என்கிட்ட பணம் இல்லை மாமி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். கொடுப்பேன்னு எப்படி நம்புறது என்றாள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. அன்று மாலையே அங்கிருந்து கிளம்பிட்டேன். நேராக பணிக்கரின் குடோன்லேயே வந்து தங்கிட்டேன். பணிக்கருக்கும் இலவசமாக வாட்ச்மேன் கிடைத்த சந்தோஷம். மாமி என் முக்கியமான புத்தகங்களை பணத்துக்கு அடகாக பிடித்து வைத்து கொண்டாள். சாலையில் நான் சந்தோஷமாகவே இருந்தேன். கரமனை ஆற்றில் குளியல். அங்கேயே எலிசம்மா இட்லி கடையில் 4 இட்லி.
நேராக காலேஜ். மதியம் சாப்பிடுவதில்லை. ஒரு பொறை அல்லது டீ குடிச்சிட்டு படுத்துடுவேன். கணக்கில் ஒரு வேளை உணவு தான். எந்நேரமும் பசி இருந்துக்கிட்டே இருக்கும். எதை யோசிச்சாலும் சாப்பாட்டு நினைவில் வந்து முடியும். குண்டான ஒருவரை பார்த்தா கண்ணை எடுக்கவே முடியாது. எவ்வளவு சாப்பிடுவாரு என்ற நினைப்புதான். சாலை மகாதேவர் கோயில் வழியாக செல்லும்போது பாயச வாசனை வந்தால் நுழைஞ்சிடுவேன். இலைக்கீற்றில் வைத்து தரப்படும் பாயசமும் பழமும் ஒரு நாள் இட்லி செலவை மிச்சப்படுத்திடும். சாஸ்தாவுக்கு சுண்டல், இசக்கியம்மைக்கு மஞ்சள் சோறு என அடிக்கடி ஏதாவது கிடைக்காம இருக்காது. ஆனாலும் எனக்கு பணம் போதவில்லை. முன்பணத்தை அடைத்து முடிப்பதற்குள் அடுத்த காலேஜ் ஃபீஸ்க்கு கேட்டுட்டாங்க. இதை தவிர மாதம் 5 ரூபாய் வீதம் சேர்த்து கொண்டு போய் மாமிக்கு கொடுத்தேன். பரீட்சைக்கு முன்னாலேயே புத்தகங்களை மீட்டாக வேண்டும் இல்லையா? நான் மெலிந்து கண்கள் குழிந்து நடமாட முடியாதவனாக ஆனேன். என் கனவெல்லாம் சோறு. ஒரு நாள் சாலையில் ஒரு நாய் அடிபட்டு செத்து கிடந்தது. அந்த நாயின் கறியை எடுத்துக்கொண்டு போய் குடோன் பின்பக்கம் கல்லடுப்பு கூட்டி சுட்டு தின்பதை பற்றி கற்பனை செய்தேன். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், எனக்கு எவ்வளவு பசி இருந்திருக்கும்னு. எச்சில் ஊறி சட்டையில் வழிந்து விட்டது என்று. அப்போதுதான் கூலி நாராயணன் சொன்னான் கெத்தேல் சாஹிப் ஹோட்டலை பற்றி. பணம் கொடுக்க வேண்டாம் என்பது எனக்கு நம்ப முடியாததாக இருந்தது. பலரிடம் கேட்டேன். உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. கையில் பணம் இருந்தால் கொடுத்தா போதுமா? எனக்கு தைரியம் வரல. ஆனால் கெத்தேல் சாஹிப் ஹோட்டலை பற்றிய நினைப்பு எந்நேரமும் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. 4-5 முறை ஹோட்டலுக்கு வெளியே சென்று நின்று பார்த்துவிட்டு பேசாமல் வந்தேன். அந்த நறுமணம் என்னை கிறுக்காக்கியது. நான் பொரித்த மீனை வாழ்க்கையிலேயே 2 முறை தான் சாப்பிட்ருக்கேன். 2 முறையும் சொந்தத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில் தான். 1 வாரம் கழித்து 3 ரூபாய் திரண்ட பின்பு அந்த பணத்துடன் கெத்தேல் சாஹிப் ஹோட்டலுக்கு போனேன். சாஹிப் ஹோட்டலை திறக்கும் வரை எனக்கு உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு திருட்டுத்தனம் செய்ய வந்தவனைப் போல உணர்ந்தேன். கும்பலோடு உள்ளே போய் ஓரமாக யாருமே கவனிக்காதது போல அமர்ந்து கொண்டேன். ஒரே சத்தம். சாஹிப் புயல் வேகத்தில் சோறு பரிமாறிக்கொண்டிருந்தார். கவிழ்க்கப்பட்ட தாமரை இலையில்தான் சாப்பாடு. ஆவி பறக்கும் சிவப்பு சம்பா சோற்றை பெரிய சிப்பால் அள்ளி கொட்டி அதன் மேல் சிவந்த மீன் கறியை ஊற்றினார். சிலருக்கு கோழிக்குழம்பு, சிலருக்கு வறுத்த கோழிக்குழம்பு. அவர் எவரையுமே கவனிக்கவில்லை என்றுதான் பட்டது. அதன் பிறகு கவனித்தேன். அவருக்கு எல்லாரையுமே தெரியும். பலரிடம் அவர் எதையுமே கேட்பதில்லை. அவரே மீனையும் கறியையும் வச்சாரு. ஆனால் யாரிடமும் உபச்சாரமாக எதுவுமே சொல்ல மாட்டார். அவரே பரிமாறினார். எனக்கு பக்கத்தில் வந்தவர் என்னை ஏறிட்டு பார்த்தாரு. எந்தா புள்ளச்சேன், புத்தனா வந்ததா என்றார். என்னை வெள்ளாளன் என்று எப்படி கவனித்தார் என்று வியந்து பேசாமல் இருந்தேன். சோற்றை கொட்டி அதன் மேல் குழம்பை ஊற்றினார். ஒரு பெரிய பொரித்த சிக்கன் கால், 2 துண்டு பொரித்த மீன். தின்னு என்று உரிமைய பின் திரும்பிவிட்டார். அதற்கு எப்படியும் 3 ரூபாய்க்கு மேல் ஆகிவிடும். என் கைகால்கள் பதற ஆரம்பித்தன. சோறு தொண்டையில் அடைத்தது. சட்டென்று திரும்பிய சாஹிப், நீங்கள் அவிட எந்த எடுக்குன்னு தின்னின் பிள்ளச்சோ என்று ஒரு பயங்கர அதட்டல் போட்டார். அள்ளி அள்ளி சாப்பிட்டேன். அதன் ருசி என் உடம்பெல்லாம் பரவியது. ருசி, கடவுளே, அப்படி ஒன்று உலகில் இருப்பதையே மறந்துவிட்டேனே. என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி வாய் வரைக்கும் வழிந்தது. ஒரு சின்ன கரண்டியில் உருகிய நெய் போன்ற ஒன்றுடன் கெத்தேல் சாஹிப் என் அருகே வந்தார். என் சோற்றில் அதை கொட்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு, நன்னா குழைச்சி தின்னோணும், மீன் கொழுப்பான அது என்றார் சாஹிப். ஆற்று மீனின் கொழுப்பு அது. அதன் செவில் பகுதியிலிருந்து மஞ்சளாக வெட்டி வெளியே எடுப்பாங்க. கறிக்கு அது தனி ருசியை கொடுத்தது. அதிகமாக சாப்பிட்டு பழக்கம் இல்லாததுனால ஒரு கட்டத்தில் என் வயிறு அடைத்து கொண்டது. சட்டென்று இன்னும் 2 சிப்பல் சோற்றை என் இலையில் கொட்டினார் சாஹிப். ஐயோ வேண்டா என்று தடுக்க போன என் கையில் அந்த தட்டாலையே கணீர் என்று அரைந்து, சோறு வச்சா தடுக்கணும், தின்னிடா இபிலிசே அப்படின்னு சொன்னார். உண்மையிலே கையில் வலி தெரித்தது. எழுந்திருந்தால் சாஹிப் அடித்து விடுவார் என்று அவரது இரத்த கண்களை கண்டபோது தோன்றியது. சோற்றை மிச்சம் வைப்பது சாஹிப்புக்கு பிடிக்காது என்று தெரியும். உண்டு முடித்த போது என்னால் எழ முடியவில்லை. பெஞ்சை பற்றி கொண்டு நடந்து இலையை போட்டு கை கழுவினேன். அந்த பெட்டியை நெருங்கிய போது என் கால்கள் நடுங்கின. எங்கோ ஏதோ கோணத்தில் கெத்தேல் சாஹிப் பார்த்து கொண்டுதான் இருப்பார் என்று தோன்றியது. ஆனால் அவர் வேறு ஆட்களை கவனித்து கொண்டிருந்தார். பலர் பணம் போடாமல் போவதை கவனித்தேன். சிலர் போட்ட போதும் சாதாரணமாக தான் இருந்தாங்க. நான் கை நடுங்க 3 ரூபாயை எடுத்து உள்ளே போட்டேன். ஏதோ ஒரு குரல் கேட்கும் என முதுகெல்லாம் காதாக கண்ணாக இருந்தேன். மெல்ல வெளியே வந்தபோது என் உடலை கனமிழக்க ஆரம்பித்தது.
சாலை எங்கும் குளிர்ந்த காற்று வீசுவது போல இருந்தது. என் உடம்பு புல்லரித்து கொண்டே இருக்க எவரையும் எதையும் உணராமல் பிரம்மையில் நடந்து கொண்டிருந்தேன். மீண்டும் 2 ரூபாய் சேர்ந்தபோது துணிவுடன் கெத்தேல் சாஹிப் கடைக்கு போனேன். அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார் என்பது அதே போல கொழுப்பை கொண்டு வந்து ஊற்றிய போதுதான் தெரிந்தது. அதே அதட்டல், அதே வசை, அதே போல உடல் வெடிக்கும் அளவுக்கு சாப்பாடு. இம்முறை பணத்தை நிதானமாகவே போட்டேன். மீண்டும் 3 நாட்கள் கழித்து சென்றபோது என் கையில் 7 ரூபாய் இருந்தது. அன்று மாலை நான் அதை மாமிக்கு கொடுக்க வேண்டும். அதில் 2 ரூபாய்க்கு சாப்பிடலாம் என நினைத்தேன். 2 அணாவுக்கு மேல் சாப்பிடுவது என்னை பொறுத்தவரை ஊதாரித்தனம். ஆனால் ருசி என்னை விடவில்லை. அந்நாட்களில் என் கனவுகளில் கூட கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் மீன் குழம்பும் கோழி பொரியலும் தான் வந்து கொண்டிருந்தன. நோட்டு புத்தகத்தின் பின்பக்கத்தில் கூட ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தேன். உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து சென்றபோது பணம் போடாவிட்டால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. அந்த நினைப்பே வயிற்றை அதிரச் செய்தது. மேற்கொண்டு சாப்பிடவே முடியல. பந்தை தண்ணீரில் முக்குவது போல சோற்றை தொண்டையில் அழுத்த வேண்டியிருந்தது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. எழுந்து கை கழுவிவிட்டு கனத்த குளிர்ந்த கால்களை தூக்கி வைத்து நடந்தேன். பேசாம பணத்தை போட்டலாமா என்ன நினச்சேன். மெல்ல நடந்து உண்டியலுக்கு பக்கத்தில் வந்தேன். அதை தாண்டி செல்ல முடியவில்லை. காதுகளில் ஒரு இரைச்சல். சட்டென்று 7 ரூபாயும் அந்த உண்டியலில் போட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். வெளிக்காற்று பட்டதும் தான் என்ன செஞ்சிருக்கேன்றதை புரிய வந்தது. அரை மாத சம்பாத்தியம் அப்படியே போய்விட்டது. கல்லூரி ஃபீஸ் கட்ட 8 நாட்கள் தான் இருந்தன. என்ன செஞ்சிட்டேன்? முட்டாள்தனத்தின் உச்சம். மனம் உருகி கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. கடைக்கு சென்று அமர்ந்தேன். அன்னைக்கு முழுவதும் அதிக வேலை இருந்ததுனால அந்த நினைப்பை விட்டு வெளியே வந்தேன். இல்லைனா ஏதாவது தண்டவாளத்தில் போய் விழுந்து செத்திருந்திருப்பேன். அன்று இரவு ஒரு எண்ணம் தோன்றியது. நான் ஏன் அழணும்? அந்த பணம் தீர்வது வரை கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் சாப்பிட்டா போச்சு. அந்த நினைப்பு அளித்த ஆறுதலுடன் அன்னைக்கு தூங்கிட்டேன். மறுநாள் மதியம் வரை தான் காலேஜ். நேராக வந்து கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் அமர்ந்து நிதானமாக ருசித்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு விட்டு கை கழுவி பேசாமல் நடந்தபோது உள்ளே கெத்தேல் சாஹிப் கேட்டால் சொல்ல வேண்டிய காரணங்களை சொற்களாக்கி கொண்டிருந்தேன். அவர் கவனிக்கவே இல்லை. வெளியே வந்தபோது ஏமாற்றமாக இருந்தது. சட்டென்று அவர் மேல் எரிச்சலும் வந்தது. பெரிய புடுங்கி என்ற நினப்பு. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் பணம் போடுறதுனால இவன் பெரிய தர்ம பிரபுவா தோற்றம் அளிக்கிறானா அப்படின்னு மனசுக்குள்ளாரே திட்டிட்டு வந்தேன். சும்மாவா கொடுக்குறான்? இப்படி கிடைச்ச பணம் தானே வீடும் சொத்துமா ஆயிருக்குது. உண்டியல்ல காசு போடலைன்னா எது வர பொறுப்பான் பார்ப்போமே. அந்த எரிச்சலுடன் மறுநாள் சென்று சாப்பிட உட்காந்தேன். கெத்தேல் சாஹிப் கேட்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் பார்வையில் நடத்தையில் ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தால் கூட அன்றுடன் அங்கே செல்வதை நிறுத்திவிட வேண்டும் என நினச்சிக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாக உபசரித்தால் கூட அவருக்கு கணக்கு இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சேன். ஆனால் கெத்தேல் சாஹிப் அவரது வழக்கமான அதே வேகத்துடன் பரிமாறிக்கொண்டிருந்தார். கொழுப்பு ஊற்றினார். கோழி தின்னு பிள்ளைச்சோ என்று ஒரு அரை கோழியை வச்சார். பின்னர் மீன் வைத்தார். அவர் இந்த உலகில்தான் இருக்கிறாரா? உண்மையிலே இது ஒரு மாப்பிள்ளைதானா இல்லை வேற ஏதாவது ஜின்னா? பயமாக கூட இருந்தது. கடைசியாக சோறு போட்டு சாப்பிட பண்ண போது கறி, பொரித்த மிளகாய் காரத்தின் தூளையும் கொஞ்சம் கருகிய கோழிக்கால்களையும் கொண்டு வந்து வச்சாரு. நான் அதை விரும்பி சாப்பிடுவதை எப்போதும் வெளியில் காட்டிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் வாழ்நாளில் எவருமே எனக்கு பரிந்து சோறு போட்டதில்லை. ஆழாக்கு அரிசியை கஞ்சி வைக்கும் அம்மாவுக்கு அந்த கடுகடுப்பும் வசைகளும் சாபங்களும் இல்லாவிட்டால் எல்லோருக்கும் பங்கு வைக்கவே முடியாது. நான் நிறைந்து சாப்பிட வேண்டும் என எண்ணும் முதல் மனிதர். எனக்கு கணக்கு பார்க்காம சாப்பாடு போடும் முதல் கை. அன்னமிட்ட கை என்கிறார்களே, அந்திம கணம் வரை நெஞ்சில் இருக்கும் அன்னையின் கை என்கிறார்களே. தாயத்து கட்டிய மணிக்கட்டும் தடித்து காய்த்த விரல்களும் மயிரிடர்ந்த முழங்கையும் கொண்ட இந்த கரடி கரமல்லவா என் தாயின் கை. அதன் பிறகு நான் கெத்தேல் சாஹிப்புக்கு பணம் கொடுக்கவே இல்லை. செலவென நினைத்து கொடுக்காமல் இருக்கவில்லை என்று என் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியும். அது என் அம்மாவின் சோறு என்பதனால்தான் கொடுக்கவில்லை. 1-2 அல்ல, முழுசாக 5 வருடம் ஒரு பைசா கூட கொடுத்ததில்லை. தினமும் ஒரு வேளை அங்கே சாப்பிடுவேன். மாலை அல்லது மதியம். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. மேற்கொண்டு ஒரு 4 இட்லி போதும். என் கை கால்கள் உரம் வைத்தன. கன்னம் பளபளத்தது. மீசை தடித்தது. குரல் கனத்தது. நடையில் மிடுக்கு, பேச்சில் கண்டிப்பும் சிரிப்பில் தன்னம்பிக்கையும் வந்தன.
கடைசியில் நான் வேலை செஞ்ச இடத்துல என்னோட இடம் கிட்டத்தட்ட மேனேஜருக்கு நிகராக ஆகியது. படிப்பு செலவு போக ஊருக்கும் மாதந்தோறும் பணம் அனுப்பினேன். நான் பிஏ ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி அதே யூனிவர்சிட்டியில் எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் கெத்தேல் சாஹிப்பின் கையால் சாப்பிட்டேன். மெதுவாக பேச்சு குறைந்து அவர் என்னை பார்க்கிறாரா என்ற சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சது. ஆனால் என் இலைமேல் அவரது கனத்த கைகள் உணவுடன் நீளும்போது தெரியும் அது அன்பே உருவான அம்மாவின் கை என்று. நான் அவர் மடியில் பிறந்து அவரிடம் முளையுண்டவன் என்று. என்னோட தம்பி சந்திரன் 11வது முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அரசு போக்குவரத்து கழகத்திலே சேர்ந்தபோது வீட்டு கஷ்டம் குறைஞ்சது. நான் அவ்வப்போது வீட்டுக்கு போவேன். அம்மா நல்ல அரிசி வாங்கி மீன் குழம்பு வச்சு அவளை பரிமாறுவா. ஆனால் எத்தனையோ காலமாக நீண்டு நின்ற வறுமை அவளுக்கு பரிமாற தெரியாது. ஒரு கண் எப்போதும் பானையில் இருக்கும். சோற்றை சட்டியில் இருக்கும் குழம்பையும் கணக்கு போடுவதை தவிர்க்க முடியாது. அகப்பையில் அவள் சோறோ குழம்போ அள்ளினால் கூட அரைவாசி திரும்ப கொட்டிடுவா. இன்னமும் கொஞ்சம் குழம்பு என்றால் அவளுடைய அகப்பை சில சொட்டுகள் தான் அள்ளும். அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சோறு போடும்போது கூட அந்த சோற்றை அள்ளி வாயில் போடுவதே சலிப்பாக தெரியும். எம்ஏ பட்டப்படிப்பில் 2ஆம் இடத்தில் பாஸ் பண்ணேன். உடனே அதே யூனிவர்சிட்டி கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை கிடைச்சது. ஆர்டர் கைக்கு வந்தோடனே அன்று மதியம் நேராக கெத்தேல் சாஹிப் கடைக்கு தான் போனேன். கடை திறக்கவில்லை. நான் பின்பக்கம் போனேன். சாக்கு படுதாவை விலக்கி பார்த்தேன். பெரிய உருளியில் கெத்தேல் சாஹிப் மீன் குழம்பை கிண்டி கொண்டிருந்தார். முகமும் கைகளும் சிந்தனையும் எல்லாம் குழம்பில் தான் இருந்தன. அது ஒரு தொழுகை போல. அவரை கூப்பிடுவது சரியல்ல என்று தோன்றியது. திரும்பி வந்துட்டேன். மதியம் கெத்தேல் சாஹிப் என் இலைக்கு சோறு போடும்போது நிமிர்ந்து அவர் முகத்தையே பார்த்தேன். அதில் எனக்கான எந்த ஒரு பார்வையும் இல்லை. சொல்ல வேண்டாம் என்று தோன்றியது. அந்த செய்திக்கு அவரிடம் எந்த அர்த்தமும் இல்லை. சாயங்காலம் ஊருக்கு போனேன். அம்மா மகிழ்ச்சி அடைந்தாளா என்றே தெரியவில்லை. எதையும் கவலையாவே காட்டும் முகபாவம் அவளுக்கு. அப்பா என்னடா கொடுப்பான் என்றாரு. அது கிடைக்கும். என்ன 200 கொடுப்பானா அப்படின்னு கேட்டார். நான் அந்த கேள்வியில் இருந்த அற்பத்தனம் மிக்க குமாஸ்தாவை கண்டு கொண்டு சீண்டப்பட்டேன். அலைவன்ஸோடு சேர்த்து 700 ரூபாய். அப்பாவின் கண்களில் ஒரு கணம் மின்னி மறைந்த வன்மத்தை இறுதி கணம் வரை மறக்க முடியாது. மாதம் 200 ரூபாய்க்கு மேலே சம்பளமே வாங்காமல் ஓய்வு பெற்றவர் அவர். தம்பி தான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். நீ இங்கிலீஷில் தானே கிளாஸ் எடுக்கணும், உனக்கு அப்படின்னா நல்ல இங்கிலீஷ் பேச தெரியும்ல, துரை மாதிரி இங்கிலீஷ் பேசுவல்ல என்று ததும்பிக் கொண்டே இருந்தான். அம்மா கோபத்தோட துள்ளுறது சரி, உள்ள பணத்தை சேர்த்து உன்னோட தங்கச்சியை கரையேற்றுற வழியை பாருங்க அப்படின்னு சொன்னான். கணக்காக ஒரு காரணத்தை கண்டுபிடித்து சொன்ன அவள், துள்ளுனவெல்லாம் எங்கே கிடக்கான்னு கண்டல்ல, தாழக்குடிக்காரிய அன்னைக்கு சமூகம் கல்யாணத்தில் பார்த்தேன். பூஞ்சம் பிடிச்சு கருவாடு கணக்காட்டில் இருந்தா. என்ன ஆட்டம் ஆடுனா பாவி, சாமி நின்று கொடுக்கும்ல என்றாள் அம்மா. ஏண்டி நீ என்ன பேசுக, இந்த நிக்கானே உன் மவன், அவ போட்ட சோத்துல தான் படித்த ஆளானா, நன்னி வேணும் பார்த்துக்க, நன்னி வேணும் என்றார் அப்பா. என்ன நன்னி, இம்பிட்டு சோறும் குழம்பும் போட்டா, அதுக்கு உள்ளதை கணக்கு போட்டு அவன் மூஞ்சியிலே விட்டெறிஞ்சா போருமே, இல்லைனா நாளைக்கு பின்ன வேற கணக்கோட வந்து நிப்பா வாசல்ல. இலவெடுத்த சிறுக்கி அம்மா சொன்னா. அப்படி அப்பா பதில் சொன்னார். சி ஊத்தவாய மூடடி என்று சீறி எழ சண்டை எழுந்தது. மறுநாள் தாழக்குடிக்கு போனேன். மாமா இறந்து 2 வருடங்களாகிவிட்டது. திடீரென்று ஒரு காய்ச்சல். நான் தான் ஆஸ்பத்திரியில் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டேன். பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகி 3 நாள் ஆஸ்பத்திரியிலே இருந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு. அவரோட அச்சக கணக்குகளை பார்த்தோம். 2000 ரூபாய் கடன் இருந்தது. கட்டிட உரிமையாளர் அச்சகத்தை காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். இயந்திரங்களை விற்று கடனை அடைத்த பின்பு மாம்பி எஞ்சிய 3000 ரூபாய் பணத்துடன் தாழக்குடிக்கே வந்துட்டா. ஊருக்கு வரும்போது மரியாதைக்கு போய் மாமியை பார்த்துட்டு மேஜையில் ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு வருவேன். வீட்டில் மாமி இல்லை, ராமலக்ஷ்மி மட்டும்தான் இருந்தா. ராமலக்ஷ்மி கொல்லைப்பக்கம் வழியாக போய் பக்கத்து வீட்டிலேருந்து சீனியோ டீ தூளோ வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு கருப்பு டீ போட்டு கொடுத்தா. அவகிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. 10 நிமிடம் கழித்து எழுந்து போனேன். வாரேன் என்று வெளியே வந்தபோது அம்மா வந்துருவாக அப்படின்னு மெல்லிய குரலில் சொன்னா. இல்லை நான் வரேன் என்று போகும்போது மேஜையில் ஒரு 50 ரூபாய் தாளை எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்தேன். வழியில் நடக்கும்போது எதிரே மாமி வருவதை பார்த்தேன். அழுக்கு சேலையை சும்மாடாக சுற்றி வைத்துக்கொண்டு அதில் ஒரு நார்பெட்டியை வைத்திருந்தா. என்னை சாதாரணமாக பார்த்து அரை கணம் கழித்து புரிந்து கொண்டாள். ஐயோ மக்கா,
பெட்டியை நான் பிடிச்சு இறக்கி வச்சேன். அதில் தவிடு இருந்தது. எங்கோ கூலிக்கு நெல் குற்ற போகிறாள். தவிடுதான் கூலி. அதை விற்று காசாக்கி பிழைப்புக்கு தேட வேண்டும். வீட்டுக்கு வா மக்கா என்று கையை பிடித்து இழுத்தாள். இல்லை, நான் போகணும். இன்னைக்கே திருவனந்தபுரம் போகிறேன். வேலை கிடச்சிருக்கு காலேஜில் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ என் மக்கா, நல்லா இருளே என்று என் கையை மீண்டும் பற்றி கொண்டாள். உனக்கு ஒரு வேலை கிடைச்ச பிறகு கேட்கலாம்னு இருந்தேன். கேட்க எனக்கு நாதி இல்லை மக்கா. இன்னான்னு நான் தர என் கையில் கால் சக்கரம் இல்லை. பாத்தியா, கண்டவனுக்கு நெல் குத்தி கொடுத்து கஞ்சி குடிக்கிறோம். தவிடு விற்கலன்னா அந்த பசிக்கு வேற வழி இல்லை. ஆனால் நல்ல காலத்தில் நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன். என் கையால் கஞ்சியும் பற்றும் குடிச்சு தான் நீ ஆளான. 8 மாதம் தினம் 2 வேலைனா 500 ரூபா. நான் உனக்கு சோறும் கறியும் விளம்பியிருக்கேன், பார்த்துக்கோ. அதெல்லாம் உன்னோட அம்மாவுக்கு தெரியாது. அந்த நன்னி அவளுக்கு இல்லைனாலும் உனக்கு இருக்கும். மக்கா, ராமலட்சுமிக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை. அவளுக்கு ஒரு சீவிதம் கொடு ராசா. தின்ன சோத்துக்கு நன்னி காட்டலைன்னா அதுக்குண்டான கணக்கை நீ சென்மாத்துக்கு தீர்க்கணும், பார்த்துக்கோ அப்படின்னு மாமி சொல்லிக்கிட்டே போனான். அவளிடம் விடைபெற்று பஸ்ஸில் ஏறிய போது வேப்பங்காய் உதட்டில் பட்டது போல கசந்தது. வாயை கசப்பது போல பஸ்ஸில் இருந்து துப்பிக்கொண்டே வந்தேன். நேராக திருவனந்தபுரம் வந்தேன். வேலைக்கு சேர்ந்தபோது அதோட புதிய வேலையின் பரபரப்பில் உடம்பில் இருந்த கசப்பு தெரியவில்லை. முதல் மாதம் சம்பளம் வாங்கினதும் அம்மாவுக்கு பணம் அனுப்பினேன். அம்மா பதில் கடிதத்தில், சுப்பம்மா வந்து உன் அப்பா கிட்ட பேசியிருக்கா. உங்கள் அப்பாவுக்கும் அரை மனசு தான். அது நமக்கு வேணாம், கேட்டியா? அவங்க செய்ததுக்கு 100 1000 அந்த குட்டி கல்யாணத்துக்கு கொடுத்துருவோம். நம்ம யாருக்கும் சோத்துக்கடன் வச்ச மாதிரி இருக்க வேண்டாம். இப்போது நல்ல இடங்களில் கேட்குறாங்க, நல்லா செய்வாங்க. பூதபாண்டியில் இருந்து ஒரு தரம் வந்திருக்கு, பார்க்கட்டுமா என்று கேட்டிருந்தாள். இரவெல்லாம் யோசித்து பார்த்தேன். காலையில் அம்மாவுக்கு கடிதம் போட்டேன். பொண்ணு கொஞ்சம் படித்தவளாக இருக்கணும் அப்படின்னு கடிதத்தில் எழுதியிருந்தேன். முதல் மாதமே கேண்டீன் சாமநாத ஐயர் நடத்திய 20,000 ரூபாய் சீட்டில் சேர்ந்திருந்தேன். மாதம் 500 ரூபாய் தவணை வரும். அதில் 4000 ரூபாய் தள்ளி ஏலத்தில் எடுத்தேன். 16,000 ரூபாய் மொத்தமாக சுருட்டி கையில் கொடுத்தாரு. எல்லாமே 100 ரூபாய் கட்டுகள். இவ்வளோ பெரிய தொகையை என்னோட வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். நினைக்கும் போது சிரிப்பும் வந்தது. இந்த பணத்தை நான் சம்பாரிச்சேன்றதில் சந்தோஷமும் வந்தது. மதிய நேரம் கெத்தேல் சாஹிப் கடைக்கு போனேன். கடை திறந்ததும் உள்ளே சென்று உண்டியலில் பணத்தை போட ஆரம்பித்தேன். பெட்டி நிறைந்ததும் கெத்தேல் சாஹிப்பிடம் வேறு பெட்டி கேட்டேன். டா அமீதே, பெட்டி மாற்றுடா என்றார் சாஹிப். பையன் பெட்டியை மாற்றி வச்சதும் மீண்டும் பணத்தை போட்டேன். மொத்த பணத்தையும் போட்ட பின்பு கை கழுவி விட்டு வந்து அமர்ந்தேன். கெத்தேல் சாஹிப் இலை போட்டு எனக்கு பிரியமாக கொஞ்சம் பொரியலை வச்சாரு. சோறு போட்டு குழம்பு ஊற்றினார். அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்பது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சொல் இல்லை. அந்த பக்கம் 2 பசங்க ஒண்டியது போல உட்காந்துருந்தாங்க. வெளிரிய நாயர் பையன்கள். சத்தற்ற பூசணம் பூத்த சருமம், வெளுத்த கண்கள். கெத்தேல் சாஹிப் அள்ளி வைத்த கறியை முட்டி முட்டி தின்னுட்டு இருந்தாங்க. கெத்தேல் சாஹிப் இன்னொரு துண்டு கறியை ஒருவனுக்கு வைக்கும்போது அவன் ஐயோ வேண்டாம் அப்படின்னு எழுந்துட்டான். கெத்தேல் சாஹிப், தின்னுடா எரப்பாளிட மோனே என்று அவனை மண்டையில் ஒரு அடி போட்டார். பலமான அடி. அவன் பயந்து போய் அப்படியே உட்காந்துட்டான். கண்களில் காரத்தூள் விழுந்ததோ என்னவோ அழுது கொண்டே சாப்பிட்டான். கெத்தேல் சாஹிப் மாறி மாறி கோழியையும் குழம்பு மீனையும் கொஞ்சமாக பரிமாறிட்டு இருந்தார். நான் எதிர்பார்த்தது அவரது கண்களின் ஒரு பார்வையை. நானும் ஒரு ஆளாகிவிட்டேன் என்று என் தாய்க்கு தெரிய வேண்டாமா இல்லையா? ஆனால் அவரது கண்கள் வழக்கம் போல என்னை சந்திக்கவே இல்லை. மீண்டும் மீன் கொண்டு வந்து வைக்கும்போது கனத்த கரடி கரங்களையே பார்த்தேன். அவை மட்டும்தான் எனக்கு உரியவை போல. அவை என் வயிற்றை மட்டுமே அளவெடுக்கும் போல. அன்று ஊருக்கு கிளம்பி சென்றேன். ராமலக்ஷ்மியை அடுத்த ஆவணையில் திருமணம் செய்து கூட்டி வந்தேன். இந்த வரிகளோட இந்த கதையை முடிக்கிறாரு ஆசிரியர் அவர்கள். இந்த உலகத்தில் பசியோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இரக்கத்தோடையும் பாசத்தோடையும் பரிமாறுற அன்னமிட்ட கைகளுக்கு இந்த கதை சமர்ப்பணம். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.